ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி வீடியோ போடலான்னு தான் போட்டிருக்கேன். நேற்று என்ன நடந்துச்சு, எத்தனை கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க, என்ன டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். நான் உங்களுக்கு பிரசன்னா. ஸோ வாங்க வீடியோ. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ணார், உள்ளே போயிட்டு வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார் எல்லா இடத்தையும். ஃபஸ்ட் எடுத்தோடனே கண்டஸ்டன்ட் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகர். இவர் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும், வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து வந்தவொடனே ஒரு கவுண்டர் வந்து கொடுத்துருப்பாரு நம்ம விஜய் சேதுபதி. என்னன்னு பாருங்கள் நீங்களே. சார் எனக்கு ஒரு சின்ன ஆசை சார். என்ன சொல்லுங்கள். உங்கள் முன்னாடி ஏதாவது ஒரு சீன் நடிச்சு காமிச்சு. இப்போ தான் சொன்னேன் நான், அது வேண்டாம் நமக்கு. இதையும் இந்த மேடையும் உங்களுக்கு பழக்கமான மேடையை போல் மாற்றாதீங்க. இது அப்படி கிடையாது. அதாவது இந்த மேடையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி டீசெண்டாக சொல்லிட்டாரு. ஓகே, அடுத்த கட்டமாக அரோரா அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து போன வாட்டியே வர வேண்டியவங்க. அவங்களுக்கு பதிலாக வந்து ரியாவை வந்து அவங்க ஃப்ரெண்டு ரியாவை வந்து இது பண்ணதாக சொன்னாங்க. ஸோ அவங்களும் வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள வேறு மாதிரி ஒரு ஃபேமில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அது இப்போ கொஞ்சம் மாறும். அவங்களோட ஃபேம் அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டேக் நேம் இருக்குது சார். அந்த டேக் நேம் சொன்னால் தான் எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ என்கிட்டே வந்து அந்த டேக் நேம் சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு தானே நீங்கள் அப்படிதான் கேட்குறாங்க. அது நல்லா இல்லை. இப்போ வந்து அரோரா சின்க்ளேயரோட ஃப்ரெண்டு தானே நீங்கள் அப்படி கேட்பாங்க. அது நல்லா இருக்கும் சார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு டேக் நேம் இருந்துச்சா, அந்த டேக் நேம் வந்து இவங்களுக்கு பிடிக்கலையா, அந்த டேக் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க என்ன ஒரு பிராண்ட் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ப்ளூ கலர் பிராண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக இவங்களுக்கு அப்புறமா வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிஜேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து வாயிலே மியூசிக்லாம் போடுவார் போல இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா, பீட் பாக்ஸுங்கிறது என்னது, அது எனக்கு நிஜமாக தெரியாது. இந்த வாயில் மியூசிக் போடுறது தானே அது. சும்மா பேசிக்காக அப்படியே வந்துட்டு தலைவன் வந்த உடனே நம்ம விஜய் சேதுபதினாக்கும் சரி திவாகருக்கும் சரி ரெண்டு பேருக்கும் ஒரு கவுண்டர் ஒன்று கொடுத்துட்டாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் வந்து கேட்டிருப்பாங்க முழு நேமு. ஸோ அதை நான் இப்போ சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவர் வந்து ரெட் கலர் பேட்ச் வந்து எடுத்திருக்காரு. FJ ஃபுல் நேமா அதுதான் சொல்ல மாட்டேனே. அடுத்த கண்டஸ்டன்ட் துஷார் வந்திருந்தார். அவர் வந்து ரெட் பேட்ச் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இவர் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஹியூமர்லாம் இருக்குது இவருக்கு, வந்து எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு குக் வித் கோமாளி வின்னர் வந்து கனி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரெட் பேட்ச் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக சபரி வந்திருந்தார். இவர் வந்து நம்ம நிறைய இதில் பார்த்தோம். அதாவது லாஸ்ட் சீசனில் வெளியே வர கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகி வரவங்க எல்லாரையும் வந்து ரோஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம். அதே இவர் ரெட் பேட்ச் எடுத்திருந்தார், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி. இவர் வந்து ரட்சகன் படம் வந்து நாகார்ஜுனா வச்சு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து கவினை வச்சு ஸ்டார் மூவி எடுத்திருந்தார். இவர் வந்து ப்ளூ கலர் வந்து பேட்ச் எடுத்திருக்காரு. அடுத்த கட்டமாக வந்து கெமி. இவங்க வந்து நிறையா இதில் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இவங்க வந்து வந்திருந்தாங்க. இவங்க வந்து ரெட் கலர் பேட்ச் வந்து எடுத்திருந்தாங்க. அடுத்த கட்டமாக ஆதிரைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து நல்லா அப்படியே வந்து ஃபயராக வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெட் கலர் பேட்சை வந்து எடுத்தாங்க. பேட்சை எதுக்கு சூஸ் பண்ண சொன்னாங்கன்றதை பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரம்யா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க வந்து என்ன பேட்ச் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேட்ச் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ ரெட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இவர் வந்து ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு அப்புறமா வந்தவங்க தான் வியானா. இவங்க வந்து என்ன சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சூஸ் பண்ணாங்க. ஏன்னு கேட்டதுக்கு ஒரு சில்லி ரீசன் சொன்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் ரெட் கலர் சூஸ் பண்ணேன்ட்டாங்க. பார்த்தீங்களா, அதுதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்திருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி ப்ராடக்ட் தான், சீரியலில் நிறைய நடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து ரெட் கலர் பேட்ச் வந்து எடுத்திருந்தார். ஸோ ஏன் தான் எல்லோரும் ரெட் கலர் எடுக்கிறான்னு கேட்டதுக்கு நெகட்டிவாக இருக்கும் ரெட் கலரு, ஆனால் நான் வந்து பாசிட்டிவாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இவர் தான். அடுத்த கட்டமாக சுபிக்ஷான்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன கலர் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து எடுத்தாங்க. கேட்டால் கடலின் நிறம் வந்து நீலம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் இந்தியா கண்டஸ்டன்ட் வந்திருந்தாங்க. அவங்க பேர் வந்து பார்த்தோன்னா அப்சரா சிஜே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அப்சரா பென்சில் நினச்சிட்டேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மாடலிங் அதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து என்ன கலர் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து எடுத்தாங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மாடலிங்கில் அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே போல்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பேட்ச் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து ரெட் கலர் பேட்ச் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா விக்கல் விக்ரம் வந்திருந்தார். இவங்க வந்து நமக்கு எல்லாருமே தெரியும், இந்த ராவடி சாங் இந்த மாதிரி நிறையா சாங்ஸை வந்து மிமிக் பண்ணியிருப்பார் யூடியூப் வீடியோஸில். ஸோ அவர் வந்து வந்திருந்தார். அவர் என்ன பேட்ச் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேட்ச் தான் எடுத்திருக்காரு. கேட்டால் எல்லாமே வந்து ஒரு இதுவாக இருக்கும், ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் உள்ளே வந்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா சிஜேவும் இவங்க வந்து தெரிஞ்சவங்க போல இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த கட்ட விஜய் டிவியிலேருந்து கமருடன் வந்திருந்தார். அவர் வந்து நமக்கு தெரியும் சீரியலில் வந்து நிறைய நடிச்சிருப்பார். இவர் வந்து ப்ளூ கலர் பேட்சை வந்து சூஸ் பண்ணியிருந்தார்.
கடைசியாக வந்து அகோரி கலையரசன் சொல்லிட்டு வந்திருந்தார். இவர் வந்து லாஸ்ட் இயரே வர வேண்டியது, இப்போ தான் வந்து வந்திருக்காரு. நிறையா வந்து விஷயத்த சொன்னார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேட்ச் வந்து எடுத்தார். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வந்து முடிஞ்சு எல்லாருமே வந்து லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு ஸோ டீமாக பிரித்தாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. சூப்பர் டிலக்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸில் இருக்கிற கண்டஸ்டண்ட்டை வந்து பிரிக்க போகிறாங்க, 2ஆக பிரிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெட் பேட்சை வந்து ஒரு டீமாகவும் ப்ளூ பேட்சை வந்து ஒரு டீமாகவும் பிரிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ளூ பேட்ச் வந்து கம்மியாக இருக்கிறவங்க வந்து சூப்பர் டிலக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். மற்றவங்க எல்லாருமே இந்த கார்டன் ஏரியா அந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிக்க வச்சாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தவுடனே அங்கே ஒரு டேங்க் இருந்துச்சு, தண்ணி டேங்க்கு. அங்கே வந்து ஒரு ஃபைல் மாதிரி இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து கனி தான். அவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க யாருமே அதை ஓப்பன் பண்ணி படிக்கல. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்து வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்தோடனே ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. டாஸ்க் மீன்ஸ் அங்கே டாஸ்க் பேப்பர் வந்து வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல, ஒரு ஃபைலு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணி தான் வந்து இப்போது அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு தண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. தண்ணி குடிக்கிறதுக்கும் வந்து நீங்கள் பாட்டிலில் தான் ஃபில் பண்ணிக்கணும். தனியாக உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து டாஸ்க்காகவே போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து இப்போ இந்த தண்ணியை வந்து சேமிக்கணும் இல்லையா. சபரி என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பெரிய தட்டில் வந்து சாப்பாடு போட்டு அதை வந்து உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்டுடலாம். எல்லாருமே அதிலே சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன். இப்போ அது தட்டு கழுவுற செலவு வந்து மிச்சமாகும் தண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு ஐடியா கொடுத்தாரு. டாக்டர் வந்து வந்தோடனே அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டார். உள்ளே வந்தோடனே எல்லாருக்கிட்டையும் தானாக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நான் எப்படி தெரியுமா, என்னோடய ஐடியாலஜி என்ன தெரியுமா அப்படின்றத திணிக்க பார்த்தாரு. பட் நம்ம இவர் வந்து அதுக்கெல்லாம் மசியவே இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டாரு. ஸோ 19லயே ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் எல்லாரும் குட் வீடியோ போட சொல்லுவாங்க சார். நல்ல விஷயம். நான் வீடியோ போட மாட்டேன் சார். என்ன ரீசன்னா நம்ம ட்ராக் மாறிடும், நம்ம இந்த லைன் போகக்கூடாது. குட்